தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், பீகார், அஸ்ஸாம், குஜராத், சண்டிகர் உள்ளிட்ட 19 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். போட்டி தொடங்கிய முதல் நாளே வீரர்களுக்கு கடும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் நாளிலும் அதே போன்று ஒரே சப்பாத்தி, வேக வைத்த ஒரு முட்டையின் பாதி வழங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் கடுமையாக விளையாடும் வீரர்களுக்கு பசியும் கடுமையாக இருக்கும். அப்படி பசித்த வீரர்களின் உணவிலும் கை வைத்த ஒரு அரசு என்றால் அது திமுக அரசாகத்தான் இருக்க முடியும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் பிறந்த மண்ணில் ஏழைகளின் பசியை போக்க அம்மா உணவகம் தந்த மணிமேகலையான புரட்சி தலைவி ஆண்ட மண்ணை களங்கப்படுத்தியுள்ளனர். உணவின்றி வாடிய வீரர்களின் வேதனை என்பது துயரத்தின் உச்சம். வெளி மாநிலங்களிலிருந்து பெற்ற தாய், தந்தை, குடும்பத்தை விட்டுவிட்டு பல 100 மைல்களை கடந்து கேலோ போட்டிகளில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கு கொடுக்கும் உணவிலும் ஊழலா? தவறுகளை தான் தோன்றித்தனமாக செய்துவிட்டு தனியார் ஒப்பந்த நிறுவனம் செய்த தவறு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாகவும் உணவகத்தை மாற்றிவிட்டதாகவும் ஒப்பாரி வைப்பது, மார்த்தட்டிக் கொள்வது ஒரு அரசாங்கத்திற்கு அழகா என்ற கேள்வி எழுகிறது. தவறு நடந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் பார்வையிடுவதும் கண் துடைப்பு நாடகம் நடத்துவதும் எதற்காக? ஒவ்வொரு முறையும் தவறுகளை செய்துவிட்டு பிறகு அதை திருத்திக் கொள்வதாக கூறி தமிழக மக்கள் பணத்தை வீணடிக்க தமிழக மக்கள் வரிப்பணம் என்ன பல்கலைக்கழகங்களின் ஆய்வு மையமா? விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வருக்கு இவையெல்லாம் எப்போது புரிய போகிறது என்பதே பாதிக்கப்பட்ட வீரர் வீராங்கனைகளின் ஆதங்கமாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.